நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய அந்த கதாநாயகன் அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தெலுங்கானா அரசு சில அவர்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரீவியூ ஷோக்கு நீங்கள் போகாதீங்க, போனால் கொலை உள்ளிட்ட சேதாரம் உள்ளிட்ட பெரிய பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அவர் அங்கே போயிருக்காருன்றதுனால வந்து இப்போ 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டிருக்காருன்ற அப்டேட் வந்துட்டுருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? திரைப்படம் வெளியிடுவதற்கு முதல் நாள் மாலையில் ஒரு பிரீமியர் ஷோ, சிறப்பு காட்சி என்று ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அந்த காட்சிக்கு வந்து ரசிகர்கள் படம் பார்த்ததோடு இல்லாமல் அல்லு அர்ஜுனா வந்து அந்த பட காட்சிக்கு வருகிறார் என்கிற போது ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டு அவரை பார்ப்பதற்காக முண்டியடித்த கூட்டத்திலே நடுவிலே வந்து சரிந்து கீழே விழுந்து பல பேரால் மிதிக்கப்பட்டு மூச்சு திணறி ஒரு பெண் இறந்து போயிருக்கிறாள். அந்த பெண் வந்து இவ்வளவு பேருடைய அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி மிதிப்பட்டு மூச்சு திணறி அவங்கள அவசரமாக காவலர்கள் போலீஸ்காரர்கள்லாம் வந்து மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிற போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார். அவருடைய மகன் வந்து 9 வயது இருக்கிற மகன் வந்து கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாரு என்கிற ஒரு சூழ்நிலை. இதில் இந்த பெண்ணுக்கு வெறும் ஒரு 35 வயது தான், ரேவதி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு. ஒரு திரைப்பட நடிகன் மிகப்பெரிய அளவில் கூட்டம் வரும் என்று சொல்லுகிறவர்கள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடோடு தான் வரணும். பல நடிகர்கள் தங்களுக்கென்று பிரைவேட் செக்யூரிட்டியாக ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. பாக்ஸர்கள்லாம் பவுன்சர்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் ஏற்கனவே இருக்கிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது கூட அவங்கள வந்து வேறவங்க யாரும் தேவையில்லாமல் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்கான அந்த ஏற்பாடோடு தான் அவங்க வர்றாங்க. மிகப்பெரிய அமைச்சர்களுக்கு என்ன பாதுகாப்போ அது மாதிரி வந்து மெய்காப்பாளர்கள் வைத்திருக்கிற மாதிரி தான் இவங்களும் வச்சுருக்காங்க. அதை மீறி இப்படி ஒரு நெரிசல் வரும் அப்படிங்கிறத எதிர்பாராத விதமாக நடந்த இதை வந்து விபத்து என்று சொல்வதா, அல்லது கவனக்குறைவால் நடந்த ஒரு படுகொலை என்று சொல்வதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு சினிமா இன்றைக்கு பார்க்க முடியவில்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம், நாளை இல்லைன்னா அது அடுத்த வாரம் வந்து தேட்டரில் வந்து காத்தாட கூட வாய்ப்பு இருக்குது, ரசிகர்கள் வராமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஓடிடி தளத்தில், தொலைக்காட்சியில் எத்தனையோ வடிவங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற போது அதற்காக ஒரு உயிர் பலியாவதுங்கிறது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயமே அல்ல. அப்போ இந்த ரசிக வெறியை வந்து யார் ஊட்டுறாங்க, யார் இந்த வெறியை ஏற்றுறாங்க, இதை ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு நிலவுது அப்படிங்கிறதை குறித்து நடிகர்கள் முதல்ல வந்து சிந்திக்கணும். எதற்காக நீங்கள் இந்த மாதிரி ரசிகர் மன்றத்தை கட்டமைக்கிறீங்க? அப்போ உங்களுடைய வணிகத்தை, உங்களுடைய வியாபாரத்தை வந்து நீங்கள் வந்து விரிவடைய செய்வதற்காக மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பிரபல நடிகர் என்று சொல்வதன் மூலமாக, உங்களுக்கு பேனர் வைக்கிறது மூலமாக, உங்களுக்கு விளம்பரங்கள் வைப்பதன் மூலமாக நீங்கள் பல கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவராக நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க. இது ஏறத்தாழ 1000 கோடி வசூல் செய்த படமாக இது இருக்கிறது. அப்போ இது வந்து எல்லா படங்களுக்கு இப்படி இருக்கிறது. ஆனால் ஸ்டார் படங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. பல திரைப்படங்களுக்கு திரையரங்கத்துக்கு ஆளே வர்றது இல்லைங்கிறது தான் பெரிய பஞ்சாயத்து. இன்னும் வந்தால் மொத்தமாக வருவாங்க, இல்லைன்னா ஆளே வரமாட்டாங்க. அதுதான் இருக்கக்கூடிய வணிக சினிமாவுடைய கோளாறு. அப்போ இந்த திரையரங்க உரிமையாளர்கள் அவர் என்ன செஞ்சார், அவர் ஏன் வந்து அல்லு அர்ஜுனா வரப்போறாரு அப்படின்னு அவருக்கு தகவல் தெரிவிக்கிற போது அவர் ஏன் வந்து தங்களுடைய தியேட்டர் பணியாளர்கள் இருந்திருப்பாங்களே, ஏன் வந்து அதை ஒழுங்கு செய்யலை? ஏன் மக்கள் நெரிசலாக வந்து மாறுறதுக்கான ஒரு சூழல் எப்படி உருவானது? இப்போ விஐபி கேட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, பின்புறமாக வந்துட்டு அவங்க தனியாக போகிறாங்க. இதெல்லாம் பல இடங்களில் வந்து மக்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது, சம்மந்தப்பட்டவருக்கு அந்த தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வேறு பாதையெல்லாம் ஏற்பாடு செய்வாங்க. இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப இந்த குற்றத்திற்கு அல்லு அர்ஜுனா பொறுப்பேற்று தான் ஆகணும். ஏன்னா அவரை அறிவிக்காமல் இங்கே சென்றிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்து திடுதுப்புன்னு வந்ததுனால தான் இந்த மாதிரியான சிக்கலாச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்டிமெண்ட் அவருக்கு கொடுத்தோம், அதையும் தாண்டி அவர் போயிருக்காருன்னு சொல்லி அவங்க வாதத்தை வந்து அப்படி தான் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டோட. இல்லை, இப்படி நடக்குங்கிறது யாரும் எதிர்பார்க்க முடியாது. அது அரசே அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய அந்த முகாந்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது எப்படி சார் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ ஏன்னா அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சா அல்லது ட்ரெய்லரான்னு தெரியல, பீகாரில் வெளியிடப்பட்டதுங்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பீகாரில் ஏன் வந்து இவருக்கும் பீகாரும் சம்மந்தம் இல்லை, பட் அங்கே போய் செய்கிறது மூலமாக வந்து ஒரு பேன் இண்டியா படமாக இதை மாற்றணும்னு சொல்லி ஒரு அந்த படக்குழு பெரிய முயற்சியை மேற்கொள்கிறாங்க.
பெரிய அளவில் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து திரண்டு வந்தது நம்ம பார்த்துருப்போம், செய்தித்தாள்களில் பார்த்துருப்போம், தொலைக்காட்சியில் எல்லாம் காமிச்சாங்க. போலீஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களுக்கும் வந்து பெரிய சிக்கல் நடக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போவே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ இவர் வந்து கிளம்பி வராரு, இப்போ இப்படி இந்த மாதிரி நடக்குன்றது இயல்பில் இது புரிஞ்சுக்கலாம்ல. இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லி அவர் எப்படி அந்த விஷயத்தை சொல்ல முடியும்? இல்லை, இப்போ நம்ம மக்கள் ஒன்று கூடுகிற இடங்களில் பல நெரிசல் ஏற்பட்டு பல வகையான தொந்தரவுக்கு ஆளானதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரி ஒன்று ஈசிஆரில் நடந்தப்ப பெண்களுக்கு பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் நடந்தது. அவங்க டிக்கெட் அடித்து கொடுத்தது மாதிரியே போலி டிக்கெட்டை வேற அடித்து உள்ளே அனுப்பிட்டாங்க ஆளுங்க என்கிற குழப்பம் விளைந்ததை பார்த்தோம். பல பேர் டிக்கெட்டை எனக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த பஞ்சாயத்து ஓடிச்சு. அத்திவரதற்கு நெரிசலில் செத்தாங்க தரிசனத்துக்கு போனதில். இப்போ விமான சாகசம் நடக்கிற இடத்துல நெரிசலில் வெயிலில் விழுந்து பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே மக்கள் ஒன்று கூடுகிற இடத்துல எல்லாவற்றிலையுமே கணக்கு வழக்கு இல்லாமல் மக்கள் கூடுகிற போது நெரிசல் ஏற்படுவது அப்படிங்கிறது வழிபாட்டு தலங்கள் தொடங்கி திருவிழாக்கள் தொடங்கி எல்லா இடங்கள்லையுமே இது இருக்கு. அப்போ இதை வந்து எதிர்பார்க்கலன்னு அவங்க சொல்கிறத விடவும் எதிர்பார்த்து இருக்கணும். அதான் அவங்களுடைய பொறுப்புணர்ச்சி. நீங்கள் இவ்வளவு 1000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நீங்கள் உங்களால் உங்களை நம்பி வரக்கூடியவங்க, அவங்க சினிமா பார்க்க வர்றோம், ஒரு சந்தோஷமாக இருப்போங்கிறதுக்கு தான் பார்க்க வர்றாங்க. அவங்களுடைய உயிரை வந்து நீங்கள் பலியிடுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 25 லட்ச ரூபா பணம் கொடுத்துறேன் உயிரிழப்புக்கு, அந்த கவலைக்கிடமாக இருக்கிற குழந்தை வந்து மீட்டதற்கு நான் வந்து அவங்கள படிக்க வைக்கிறேன், அதான் சொல்கிறாரு. போன உயிரை திருப்பி கொண்டு வர்றதுக்கான சக்தி யாருக்கு இருக்கிறது? அந்த உயிரிழப்புக்கான ஈடுங்கிறது வெறும் பணம் அல்ல. ஒரு குழந்தைக்கு தாய் வந்து இல்லாமல் போயிடுது, ஒரு கணவன் தன் மனைவியை இழக்கிறான், ஒரு வாழ்நாளில் வந்து இப்படி ஒரு துயர சம்பவம் ஒரு சினிமா பார்க்கறதுக்காக ஒரு உயிரை விட்டது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மன உளைச்சலான விஷயம். இதை அனுமதித்திருக்க கூடாது. இப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குரிய கலைஞர்களாக இருக்கிறவர்களை கைது செய்வதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வாக இருக்கும். ஏன்னா பிரபலமாக இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு என்று தனியாக அரசியல் சட்டம் இருக்கிறதா, அவர்களுக்கு என்று தனியாக அரசியல் சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமந்தான். பிரபலமானவன் பிரபலம் ஆகாதவன். நான் என்ன கேட்குறேன், இதே நெரிசல்ல அல்லு அர்ஜுனாவை தள்ளி விட்டாங்க, அவன் ஒரு 4 பேர் ஏறி மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேகத்தில் மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லு அர்ஜுனாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் ஆஸ்பத்திரியில் போனால், இல்லை வேற ஏதாவது உயிரிழப்பு அளவுக்கு ஒரு உச்சபட்சமாக போயிட்டா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அப்படி ஏதாவது நடந்திருந்தா இதை இப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்களா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஏழைகளின் உயிர், சாமானியர்களுடைய உயிருக்கு ஒரு மதிப்பும் பிரபலமானவர்களுக்கான உயிருக்கும் வேற ஒரு மதிப்பும் இந்த நாட்டில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால நீதிமன்றம் வந்து இது சரியான நடவடிக்கை எடுத்து இவர்களை தண்டிப்பதுங்கிறது ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். இல்லைன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒவ்வொரு ஊர்லையும் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னா இது சகஜமானதுன்னு சொல்லும்போது இது வந்து உயிருக்கு வந்து எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ரசிகர் மன்றம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சாதாரணமாக நடக்குது. சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனில் கொண்டு போய் பாலை ஊற்றுறேன், மேலே போய் வந்து மிச்சருக்கு ஒரு இதில் போய் மேலே போய் ஆடுறான், லாரியில் போய் ஆடுறான், தவறி விழுந்து பல பேர் செத்துருக்கிறாங்க திரையரங்க வாசல்களில். இதெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியமானது. சார், இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது எனக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் தான். தெலுங்கு ஸ்டார் எப்படி வந்து தெலுங்கில் வந்து அல்லு அர்ஜுன் எவ்வளோ பெரிய ஸ்டாரோ அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து விஜய் பெரிய ஸ்டார். அவர் அரசியல் கட்சி துவங்கி முதல் மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டுக்கு வந்து போனவங்களை கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு விஜய்க்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவர்களே இறந்துட்டாங்க. பட் விஜய் கிட்டேருந்து அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ண அந்த டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சொல்லி பெத்தவங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டாங்க. அவர் பெருசாக அதை கண்டுக்கல. அது அந்த இஷ்யூ சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ இங்கே வந்து இதே மாதிரி இவரை பார்க்க தான் வந்திருக்க ஒரு ரசிகர் இப்படி ஆகிட்டாங்க. ஏன் வந்து அவர் இப்படி சட்ட சிக்கல் ஆகிற அளவுக்கு காத்திருந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுமா? அதை ஏன் முன்கூட்டியே அந்த விஷயத்தை சரி செய்யறதுக்கான விஷயத்தை இது பண்ணல? ஏன் வந்து இந்த மாதிரியான ரிப்பீட்டடாக அந்த பிரபலங்கள்கிட்ட இந்த பிரச்சனை தெரியுது? எப்படி இப்போ இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களை தேவ தூதர்களாகவோ தீர்க்கதரிசிகளாகவோ வானத்திலிருந்து வந்தது மாதிரியோ, ஏன்னா கணக்கு வழக்கு இல்லாத பணங்களை சம்பாதிக்கிறாங்க, நட்சத்திர விடுதிகளில் தங்குறாங்க, தங்களுடைய வயதுக்கு மீறி வந்து தங்களை இளமையாக காட்டிக்கொள்கிறாங்க. அவங்க வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அது இந்த ரசிகர்கள் தந்த வாழ்க்கை தான். டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வரிசையில் நிற்கிறவன் தந்த வாழ்க்கை தான் இது, அல்லது ஆன்லைனில் புக் பண்ணவன் தந்த வாழ்க்கை தான். அப்போ மக்கள் ரசிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும், அல்லது நீங்கள் ஒரு பிரபல நட்சத்திரமாக இருக்க முடியும். எல்லாமே மக்கள் தந்த வாய்ப்பு. அப்போ மக்களை மதிக்க கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? விஜய் வந்து ஒரு இரங்கல் தீர்மானத்தை கூட அந்த மாநாட்டில் வந்து அவர் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போது அந்த இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்காக ஒரு சாரி சொல்லியோ அது எதுவுமே சொல்லலை, எதுவும் பண்ணல.
அது மட்டும் இல்லாமல் அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களை போய் நேரில் சந்திக்கவும் இல்லை. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து என்னன்னா, அவர்கள் தன்னை வந்து ரொம்பவும் மேம்பட்டவர்களாக, தங்களை வந்து ஒரு கடவுள் மாதிரி கருதி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது. சார், ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் சார்ந்த ரசிகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் போய் நேரில் சந்திக்கலன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நேரில் போனால் பெரிய கூட்டம் வந்துடும், அதனால் பாதிக்கப்பட்டவங்க நான் வீட்டுக்கு அழைச்சி என்னோட அலுவலகத்துக்கு அழைச்சி நான் சந்திக்கிற ஒரு பேட்டர்னை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க இல்லை. இந்த முறை இப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்வது உண்மை என்றால், படப்பிடிப்புக்கு மட்டும் அவங்க எப்படி போகிறாங்க? அங்கே கூட்டம் வராதா? சினிமா ஷூட்டிங்காக பல ஊர்களுக்கு போகிறாங்களே. இப்போ இல்லம் பாதித்த இடத்துக்கு போக மறுக்கிற விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவாவுக்கு தனி விமானத்திலே போறாரு. எப்படி அது? அப்போ வந்து இந்த மலை பேரிடரில் வந்து இறந்து போனவன், மண் சரிந்து திருவண்ணாமலையில் இறந்து போனவன், இவர்களுடைய உயிர்களை விடவும், இந்த தமிழர்களினுடைய சாமானிய மக்களினுடைய உயிர்களை விடவும் ஒரு கொண்டாட்டமாக நீங்கள் வந்து ஒரு திரைப்பட நடிகையினுடைய திருமண விழாவுக்கு நீங்கள் போறீங்கன்னா, தனி விமானத்தில் போறீங்கன்னா, மக்கள் மீது நீங்கள் என்ன விதமான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள், மக்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க என்கிற கேள்வி அதில் வருது. இப்போ பனையூர் பங்களால இருந்து ஒரு வாழ்த்து அனுப்பலாமே கீர்த்தி சுரேஷுக்கு, அங்கே மட்டும் உங்களுக்கு பிரத்யேக விமானம் போக தெரியுது உங்களுக்கு. அப்போ உங்களை நம்பி உயிர் விட்டவன வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, அங்கே மட்டும் கூட்ட நெரிசல் வருமா? எல்லா இடத்துலையுமே கூட்ட நெரிசல் வரும். நீங்கள் கூட்டத்தை பார்த்து அஞ்சுகிறவராக இருந்தால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வராதீங்க. சினிமா நடிகர்கள் பொதுவெளிக்கு ஏன் வர்றீங்க? நீங்கள் வருவதன் மூலமாக நெரிசல் ஏற்படும், நீங்கள் வருவதன் மூலமாக மரணம் ஏற்படும்னா அந்த மரணத்திற்கு யார் பொறுப்பேற்பது? அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். எனவே இது வந்து என்னன்னா, இது ஒரு பச்சை படுகொலை தான். அது இது விபத்து என்று சொல்லிக் கொண்டாலும் நடைமுறையில் பார்த்தா எதிர்பாராமல் என்று சொல்வதை விடவும், இவர்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்து இவர்கள் அந்த உயிர் பலியை ஏற்கிறார்கள் என்று சொல்வதே நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏற்கவே முடியும். ஒரு சீரியஸான விஷயமா அல்லு அர்ஜுனா விஷயம் நகர்ந்து வந்திருக்குங்கிறத கவனிக்கிறோம். இப்போ இது விஷயமா வந்து இந்த பிரச்சனையை ஆந்திரா மாநிலத்துடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய நம்ம பவன் கல்யாண் நடிகராக இருந்தவர் தற்போது டெபுட்டி சிஎம்மாக இருக்கார். அவர் வந்து விசிட் பண்ணுறாரு. அவர் இப்போ அரசியலாக ஒரு அரசியல் தலைவராக அதை போய் சந்திக்கும் போது அவரால் இந்த விஷயத்தில், ஏன்னா அவருக்கு துறை சார்ந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நண்பராக இருக்கார், அரசியல் வரும்போது அவர் ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குது. இப்போ அவர் இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு? அவர் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து மக்கள் சார்ந்து தான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டுமே தவிர, இவருக்காக ஒரு நடிகனுக்காக வேண்டியா அப்படின்னு பார்க்கிற போது இது போன்ற தவறான முன்னுதாரணங்கள் நடக்காமல் இருப்பதற்கு, மக்களின் நம்பிக்கையை வந்து பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பது என்பது தவிர்க்க முடியாது. இது வந்து பழிவாங்கிற நடவடிக்கையா, அவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா, இவர் வேணும்னே சிறைச்சாலைக்கு அனுப்ப பார்க்கிறார்களா என்று பல கேள்வியை கேட்குறாங்க. இப்படி உள்நோக்கம் கற்பித்தால் நீங்கள் யாரையுமே தண்டிக்க முடியாது, யாரையுமே வழக்கு விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. அப்போ தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். இது வேற யாருக்காவது நடந்திருந்தது, அதுக்காக தான் நான் கேட்டேன். ஒரு சாமானிய உயிர் போனதற்கு வந்து நீங்க வந்து யதார்த்தமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால், இதே நடிகனுக்கு நடந்திருந்தால், அல்லு அர்ஜுனாவுக்கு நடந்திருந்தால், ஒரு நடிகனை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்பது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டாக மாறும், ரசிகர்களுக்கு மத்தியில் அது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பாக மாறும். அப்ப எல்லாருக்குமான சமநீதி வழங்கப்படணுங்கிறதுல நீங்கள் அரசு நடவடிக்கை என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சார், இப்போ ஒரு தரப்பு இப்படி ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. இப்போ ஒரு சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால பெருசாக இதை பேசுகிறீங்களே, இதே மாதிரி அரசியல் தலைவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கூட்டம் தருது, அந்த கூட்டத்தை இது போன்ற விபத்துகள் நடக்குது, உயிரிழப்பு நடக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் வந்து பேச மாட்டேங்கிறீங்க, அரசியல் இன்ஃப்ளூன்ஸ் மூலமாக நீங்கள் அதை மறைச்சிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம அந்த மெரினா பீச்சில் நடந்த அந்த வானூர்தி அந்த சாகச நிகழ்ச்சி, அதில் கூட இறந்த விஷயத்துக்கு கூட திமுக அரசு பொறுப்பேற்றுக்கல அப்படின்ற மாதிரிலாம் கூட விமர்சனம் முன் வச்சாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், திரையரங்க கூட்டம் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் தான். ஏன்னா வரிசைப்படி தான் உள்ளே அனுப்புகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இருக்கைகளுக்குள்ளே தான் அவங்க வந்து பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது அது கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கூட்டம் தான். ஆனால் ஒரு பீச்சில் வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் கூடுற கூட்டத்திற்கும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அரங்க கூட்டத்திற்குமான வேறுபாடு இருக்கிறது. ஒரு பொது மாநாட்டில் அது நடப்பது என்பது வந்து சில நேரம் கட்டுக்கு மீறி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக காவல்துறைக்கு இருந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த பீச் விஷயத்தை சொன்னேன். ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு குறிப்பிடுறேன். எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்க பெரிய தவறு என்னன்னா, ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை உதாரணம் காட்டுறது. ஏன் நீ வந்து செம்பு காணான்னு கேட்டா, ஏன் செம்பை திருடுனன்னு கேட்டா, நீ ஏன் அண்டா திருடுனன்னு கேட்கறது பதில் அல்ல, நீ திருடுனியா திருவிளையாங்கிறது தான் பதில். ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை மேற்கோள் காட்டுவதன் மூலமாக அந்த தவறை நியாயப்படுத்துகிற வேலையை நம்ம காலங்காலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பிடிச்சா பெரிய பெரிய கொள்ளக்காரனை எல்லாம் விட்டுறியா அப்படிம்பா சில பேர். ஏடிஎம் மிஷினை தூக்கிட்டு போகிறவனை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம் மிஷினை உடைக்க முயற்சி பண்ணார் ஒருத்தர், பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து இவரத்தையும் பிடிப்பீங்களா, அந்த விஜய் மல்லையாவெல்லாம் வந்து மொத்தமாக மோசடி பண்ணவங்கலாம் பிடிக்க மாட்டீங்களா, நீரவ் மோடியை பிடிக்க மாட்டீங்களான்னு கேட்பான்.
எல்லாத்தையும் தான் பிடிக்கணும், அவனையும் பிடிக்கணும் இவனையும் பிடிக்கணும், அதெல்லாம் நியாயமாக இருக்க முடியும். சிறிய அளவு திருட்டாக இருந்தாலும் பெரிய அளவு தவறாக இருந்தாலும் எல்லா தவறுகளுமே சமமாக பார்க்கப்படணுமே தவிர இவருக்கு மட்டும் இதை வந்து ஒரு விதிவிலக்கா மன்னிச்சு விட்டுடலாமே, இவரை மட்டும் அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடலாமே, இப்படி ஆரம்பித்தோம்னா யாரையுமே தண்டிக்க முடியாது. அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசிட்டு அடுத்த தவறுக்கு நம்ம தயாராகிடுவோம். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப ஒரு சம்பவம் நடக்கிற போது பதட்டம் அடைகிறோம். அப்புறம் மறுபடியும் என்னென்னா, ஒரு பஸ்ஸில் போகும்போது திடீர்னு பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலகை உடைஞ்சு ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா ஐயோ ஐயோன்னு நம்ம கத்துறோம். அப்புறம் மறுபடியும் வந்து புதிய பஸ்ஸு கட்டுமானம் ஆகி போனால் தான் உண்டு. மறுபடியும் உடஞ்சிச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் செய்தி, அப்புறம் அடுத்த நாள் அந்த செய்தியை கடந்து போகிறோம். அப்படிங்கிற நிலைமை நீடிக்கக்கூடாது. ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தில் வந்து அல்லு அர்ஜுனாக்கு அடுத்த என்ன ரிலீஃப் இருக்குது? ஏன்னா இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு 14 நாள் காவல் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனையாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு வேறு என்ன விஷயம் இருக்குது? அவர் திருந்திட்டார். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார்? இல்லை, அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். நிச்சயமாக நீதிமன்றத்தில் வந்து அவர் சட்ட ரீதியான அந்த போராட்டத்தில் அவருக்கான விளக்கம் என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, நீதிமன்றம் அதை எப்படி பார்க்கிறது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணம். இந்த வழக்கை முன்வைத்து இனிமேல் இது போன்ற தவறுகள் நிகழாமல் பாதுகாப்பதற்கு ஒரு புதிய விதிமுறைகளை உருவாக்கணும். நீங்கள் பிரபலங்கள் வர்றாங்க, கூட்ட நெரிசல் வரக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களில் யார் அதற்கு பொறுப்பேற்பது? அந்த பகுதி காவல்துறை பொறுப்பேற்பதா, சட்ட ஒழுங்கு சார்ந்தவர்கள் பொறுப்பேற்பதா, இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் தான் பொறுப்பேற்கணுமா என்பதற்கு ஒரு ஒழுங்குமுறையை வந்து உருவாக்குவதற்கு நீதிமன்றம் வழிகாட்ட வேண்டும். அந்த சட்ட போராட்டத்தின் வழியாக அவர் விடுதலை ஆவார் நிச்சயமா. ஆனாலும் அவர் வந்து கண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று. இந்த ஃபைனல் கொஸ்டின் வந்து, இந்த மாதிரியான ஒரு பிரபலங்கள் திரண்டு வரும்போது அவங்க தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களோட நலன், அவங்களோட சேஃப்டி போட்ட விஷயத்தை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு காட்டுது. ஆனால் இப்போ ரசிகர்கள் கிளம்பி போகிறாங்களே, ரசிகர்கள் இந்த விஷயத்தில் தாங்களை சரி பண்ணிக்கணுமா அல்லது அந்த பிரபலங்கள் சரி பண்ணிக்கணுமா? இந்த பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கல. ரசிகர்கள் வந்து தங்களை தற்காத்து கொண்டு அந்த பிரச்சனையே வராது. ஆனால் ரசிகர்கள்ங்கிறது எமோஷனலில் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு நடிகன் மீதான பிம்பத்தில் போய் அவங்க விழுகிறாங்க. வெட்டில் பூச்சி வந்து விளக்கில் போய் விழுகிறதுன்னு சொல்கிறது மாதிரி போய் அவங்களே விழுகிறாங்க. அதனால் நம்ம வந்து விட்டில் பூச்சியையும் விளக்கையும் தள்ளி வைக்கிற வேலையை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர விட்டில் பூச்சி விழக்கூடாது, அது மேலே தான் தப்புன்னு சொல்லி எளிய மனிதர்கள் மீது குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். எளிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அறியாமையில் இருக்கிறான். அதனால தான் அவன் நடிகனை பார்க்க போகிறான். அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா போக மாட்டான். இந்த படத்துக்காக ஒருத்தன் உயிரை விடுவான். இந்த படம் தெருவா வரப்போகுது, திரும்ப எல்லா தொலைக்காட்சி பெட்டிலையும் வரப்போகுது, எல்லா கம்ப்யூட்டர்லையும் பார்க்கலாம், மொபைலில் கூட பார்க்கலாம். அந்த படம் வந்து திரும்ப வந்து எல்லா காட்சி ஊடகங்களுக்குள்ளேயும் அது வரத்தான் போகுது. இதுக்காக ஒரு உயிர் பறிபோகுதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது. அதனால் ரசிகர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரபலங்கள் மீது மட்டுமே நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இரண்டு தரப்புக்குமே பொறுப்புணர்ச்சி வேண்டுங்கிறது தான் சரியான கருத்து. நீண்ட ஒரு மிக்க நன்றி.